திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் கோலாகலமாக நடைபெற்றது. முகங்களை மாற்றி பல்வேறு மாயங்கள் செய்த சூரபத்மனை ஜெயந்திநாதர் வதம் செய்தார். இருந்து வருகின்ற வேல் என்ன செய்கின்ற போகிறது என்ற நினைகடல்ல இருந்து அவன் தான் நம்மளை காப்பாற்றணும். தண்டாயுத பாணிக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, தகப்பன் சுவாமிக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, குன்றத்தூர் குமரனுக்கு, வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வெற்றிவேல். சூரசம்ஹார திருவிழாவை காண திருச்செந்தூர் கடற்கரையில் அலைக்கடல் என பக்தர்கள் திரண்டனர். வெற்றிவேல் வீரவேல் என முழங்கிய பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் ஜெயந்திநாதரை வழிபட்டனர். வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல். தமிழ்நாடு, கேரளா உட்பட 12 மாநிலங்களில் நாளை முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பணிகள் மேற்கொள்ளப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று SIR மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். SIR நடத்தப்பட உள்ள 12 மாநிலங்களில் நள்ளிரவு முதல் வாக்காளர் பட்டியல் நிறுத்தி வைக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். நவம்பர் 9ஆம் தேதி முதற்கட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி கட்சியினர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். ஆலோசனை கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை அதிமுக வரவேற்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். SIR-ஐ தேர்தல் ஆணையம் முறையாகவும் வெளிப்படையாகவும் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு 440 கிலோமீட்டர் தொலைவில் மோந்தா புயல் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா கூறியுள்ளார். புயல் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் தீவிர புயலாக மோந்தா புயல் வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் மச்சூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே நாளை மாலை அல்லது இரவில் கரையை மோந்தா புயல் தீவிர புயலாக கடக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். கரையை கடக்கும் போது இயல்பை விட மிக அதிக மழை பொழிவு இருக்கும் என்றும் தமிழகத்தில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். மோந்தா புயல் காரணமாக ஆந்திரா, ஒடிஷா மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிழக்கு கடற்கரை மார்க்கமாக செல்லும் 30க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. மோந்தா புயல் காரணமாக ஒடிஷாவின் 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாளை திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை வியாசர்பாடியில் ஆய்வு செய்த பிறகு பேசிய அவர் மழை நிலவரம் பணிகளை முதலமைச்சர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறினார். சென்னை பள்ளிக்கரணை, நாராயணபுரம், மடிப்பாக்கம் போன்ற பகுதிகளில் இந்த ஆண்டு மழைநீர் தேங்காது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மழைநீர் வடிகால் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேவையான எண்ணிக்கையில் ராட்சத மோட்டார்கள் நிறுவப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் மழை பாதிப்பின் போது 22ஆம் தேதி முதல் இன்று வரை சுமார் 4,09,000 பேருக்கு 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மாநகராட்சி சார்பில் 215 இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்தில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழு ஆய்வு.
மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்டோரிடம் மத்திய குழுவினர் நெல் சேதம் குறித்த விவரங்களை கேட்டறிந்தனர். தொடர் மழையால் பூண்டி ஏரியில் இருந்து நீர் திறப்பு 7000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் நாட்டின் ஒற்றுமைக்காக திமுக, காங்கிரஸ் ஒரே அணியில் ஒரே சிந்தனையுடன் பயணிக்கும் என முதல்வர் ஸ்டாலின் பேசினார். சென்னையில் நடந்த காங்கிரஸ் நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் ராகுல் காந்தி இந்தியாவின் குரலாக எதிரொலிப்பதாக பேசினார். நாட்டினுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் சந்தித்த தாவேக தலைவர் விஜய் கண்ணீர் சிந்தி கதறி அழுதுள்ளார். சென்னைக்கு அழைத்து வந்ததற்கு மன்னிப்பு கோரிய விஜய் பாதிக்கப்பட்டவர்களை நிச்சயம் கரூரில் வந்து சந்திப்பேன் என்றும் உறுதியளித்துள்ளார். குடும்பத்தில் ஒருவனாக உங்களுடன் இருப்பேன் என பாதிக்கப்பட்டவர்களிடம் விஜய் கூறியுள்ளார். வேலை வாய்ப்பு, திருமணம், கல்வி என அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதாகவும் உறுதியளித்துள்ளார். கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு அழைத்து வந்து விஜய் ஆறுதல் கூறினார். விஜயுடனான சந்திப்பு நிறைவடைந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பேருந்தில் கரூர் புறப்பட்டனர். தாவேக தலைவர் விஜய் ஆறுதல் சந்திப்பில் 3 குடும்பத்தினர் மட்டும் பங்கேற்கவில்லை. உடல்நிலை 30வது நினைவு நாள் காரணங்களுக்காக பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் இறந்தவர்களின் குடும்பத்தை போல தங்களையும் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என தாவேக முதல் மாநாட்டின் போது உயிரிழந்த தொண்டரின் தாய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனது மகன் கட்சிக்காக உயிரை அர்ப்பணித்தார் என்றும், ஆனால் 1 வருடமாக எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரூர் துயரச் சம்பவத்தில் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை தாவேக நிர்வாகி ஆனந்த் வாபஸ் பெற்றார். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் கரூர் போலீசாரை எதிர்மனுதாரராக சேர்த்து மனு தாக்கல் செய்ததால் மனு வாபஸ் பெறப்பட்டதாக தகவல். வழிகாட்டு விதிகள் வகுக்கும் வரை ரோட் ஷோ நடத்த எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கப்படாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில். அரசியல் கட்சிகளின் அடிப்படை உரிமைகளை பறிப்பது போல் ஆகாதா என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். ரோட் ஷோ வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து 10 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்குவது தொடர்பான விண்ணப்பம் மீது விரைவாக முடிவெடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். விஜய் பிரச்சாரத்திற்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதை எதிர்த்து தாவேக தொடர்ந்த மனு மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கலவரத்தை தூண்டும் வகையில் வலைதளத்தில் பதிவிட்டதாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரிய ஆதவ் அர்ஜுனா அளித்த மனுவை குற்ற வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிக்கு அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் பிரிந்திருப்பதால் மீண்டும் திமுகவுக்கே வெற்றி வாய்ப்பு என மக்கள் பேசுவதாக முன்னாள் முதல்வர் OPS தெரிவித்துள்ளார். யாரின் அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பது மக்கள் கையில் உள்ளது என்றும் கூறினார். திராவிட கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாததற்கு மத்திய அரசை திராவிட கட்சிகள் காரணம் காட்டுகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மதிமுகவில் இருந்து வெளியேறிய மல்லை சத்யா வரும் 20ஆம் தேதி புதிய கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிட உள்ளார். திமுக கூட்டணியில் இணைந்து பயணிக்கப் போவதாகவும் மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா கொடுத்த புகார். சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா ஆகிய இருவரும் நாளை ஆஜராக மாநில மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 91,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை அருகே செங்காத்தன் குளத்தில் 853 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவுசார் நகரம் அமைய உள்ளது. கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. மதுரையில் இருந்து துபாய்க்கு புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னையில் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்ட சூழலில் விமானத்தில் இருந்த 167 பேரும் உயிர் தப்பினர். சென்னை பரங்கிமலையில் மகளை கழுத்தை அறுத்து கொன்ற வழக்கில் கைதாகி ஜாமீனில் தந்தை வெளியே வந்த சம்பவம். மனைவி அளித்த புகாரின் அடிப்படையில் கணவர் சதீஷை போலீசார் மீண்டும் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் சிறுவனை துரத்தி கடிக்கும் தெருநாயின் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூச்சல் கேட்டு ஓடி வந்த பெண் நாயை விரட்டி சிறுவனை காப்பாற்றினார். மதுரையில் சாக்கு மூட்டையில் கட்டுக்கட்டாக இருந்த 17 லட்சம் ரூபாயை போலீசாரிடம் ஒப்படைத்த பெண்ணுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சம்பந்தப்பட்ட பணம் ஹவாலா பணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாயை வழக்கறிஞர் தாக்க முயன்ற சம்பவம். தலைமை நீதிபதியே வழக்கறிஞரை மன்னித்து விட்டதால் வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய ஆயுதங்கள் திறமையை நிரூபித்தன என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டு ஆயுத உற்பத்தி இந்தியாவை சர்வதேச அளவில் உயர்த்தி உள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கட்டுமான பணிகள் முழுமை பெற்று அனைத்து பிரகாரங்களிலும் கொடிமரம் மற்றும் கலசம் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முஸ்தபாபாத்தின் பெயர் கபீர்தாம் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முகாலய ஆட்சியினர் மாற்றிய நகரங்களின் பெயர்களை தாங்கள் மீண்டும் பழைய பெயருக்கு மாற்றியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். மத்திய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தில் கேரளா இணைந்ததற்கு எதிராக அம்மாநில மாணவர்கள் அமைப்பினர் கல்வி அமைச்சர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் அமைப்பினர் தடுப்புகளை தாண்ட முயன்ற நிலையில் போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து அவர்களை கலைத்தனர். டெல்லியில் அந்தரங்க புகைப்படங்களை அழிக்க மறுத்த காதலனை காதலியே திட்டமிட்டு கொன்ற அதிர்ச்சி சம்பவம் அம்பலமாகியுள்ளது. காதலி மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தவர்களை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கர்நாடகாவில் ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலம் பழகி நேரில் சந்தித்த போது பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் தொடர்ந்த வழக்கு. பரஸ்பர விருப்பத்துடன் நடந்த உடலுறவை பாலியல் வன்கொடுமையாக கருத முடியாது என கர்நாடக உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. பஞ்சாபில் 112 தரமற்ற மருந்துகளுக்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் பரிந்துரைத்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் குடியிருப்பு பகுதியில் ராஜநாகத்தை வனத்துறையினர் பிடிக்க முயன்றபோது சீறிப்பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போக்கு காட்டிய ராஜநாகத்தை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிடித்த வனத்துறையினர் காட்டுக்குள் விடுவித்தனர். ஆசியான் உச்சி மாநாட்டை தொடர்ந்து மலேசியாவில் இருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜப்பான் சென்றடைந்தார். ஜப்பான் மன்னர் நருஹிட்டோவை சந்தித்து பேசிய ட்ரம்ப் பிரதமர் சனா தகாய்ச்சியையும் சந்திக்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா கடைசி ஒருநாள் போட்டியின் போது காயமடைந்த இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயருக்கு மண்ணீரலில் காயம் ஏற்பட்டுள்ளது. சிட்னி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஸ்ரேயஸின் உடல்நிலை சீராக இருப்பதாக BCCI தெரிவித்துள்ளது. 100 tours
என்னோட ஃபஸ்ட்டு 3 படத்துக்கு. இதுக்கு என்ன வாழ்த்தின எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஆனால் இதுக்கு காரணம் நான் இல்லைங்க, நீங்கள் தான். நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட், உங்கள் வீட்டில் ஒருத்தனை என்னை பார்த்ததுக்கு, இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. நன்றியை தவிர்த்து. இயக்குனரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். ஹீரோவாக நடித்த 3 படங்களும் 100 கோடி வசூலை எட்டியதால் உற்சாகம் தெரிவித்துள்ளார்.